குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நான் உங்கள் ஸ்னேகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இப்ப திமுகவின் மிகப்பெரிய சொம்பாக மாறிட்டாரு. சொம்புன்னு கூட சொல்ல முடியாது, இருக்கிறதுல மிகப்பெரிய பாத்திரம் என்னையோ அதுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பாத்திரமாவே மாறிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து சொம்படிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது வரைக்கும் முதல்வர் செய்யாத ஒரு விஷயத்த, எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு விஷயத்த வந்து இந்த முதல்வர் செஞ்சுட்டாரு. அப்படி என்ன செஞ்சிருக்காரு? இதுதான் விஷயமே. செஞ்சிருக்காரு, இருந்தாலும் இப்போ என்ன செஞ்சிருக்காரு? அந்த அப்பா முதல்வர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுட்டாருப்பா அப்படின்ற அளவுக்கு பாராட்டி வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அப்படி அது என்னதான் விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல்ல சில விஷயங்கள் பரபரப்பா நடக்கும் இல்லையா, அந்த விஷயங்களும் இந்த வீடியோல சேர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து முதல்வர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி என்ன விஷயம் தான் வந்து நம்ம முதல்வர் பண்ணிருக்காரு? ஆமா, அந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி கொடுத்துட்டாருயா. அந்த பார்ட்டியை தான் சொல்றாங்க. அந்த பார்ட்டியை சொல்றீங்க? அந்த பார்ட்டி ஜால்ரா பார்ட்டி. கரெக்ட். நீ அந்த பார்ட்டினோடனே அந்த பீர் விருந்துக்கு போயிட்டியோன்னு பார்த்தேன். ஜால்ரா பார்ட்டி இப்போ சமீபத்துல வச்சார்ல, அந்த ஜால்ரா பார்ட்டிக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய புகழாரம். என்னதான் இந்த ஜால்ரா பார்ட்டி அப்படின்னு நம்ம பேசணும்னா, எப்படியோ நேஸ்க்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கேன். கண்டிப்பா புரிஞ்சு. என்ன அப்படின்னு பார்த்தனா, அது என்ன அப்படின்றத நீயே சொல்லிட்டுனா இன்னும் நல்லா இருக்கும். திமுக கட்சிக்கு வந்து இப்ப மிகப்பெரிய போட்டி இருக்கிறதா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம், அது இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த கட்சிகள்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஜால்ரா மீட்டிங் எதுக்கு வச்சாங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இல்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், இல்ல எல்லாரையும் அப்படின்னு பொதுவா ஊடக நண்பர்கள் எல்லாரையும், எல்லா அச்சு ஊடகங்களையும் அப்படிலாம் இல்ல, குறிப்பிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஊடகங்களை ஒரு 4-5 ஊடகங்களை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு நம்ம எந்த மாதிரி செய்திகள் போட்டா மக்களை கவர முடியும், அப்போ எந்த மாதிரி பாசிட்டிவான செய்திகளை போடணும், நெகட்டிவா இருக்க செய்தியை எப்படி பாசிட்டிவா மாத்தி திமுகக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு செய்தியா மாத்தலாம்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன், ஒரு ஜால்ரா டிஸ்கஷனுக்காக ஒரு ஜால்ரா மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுதான். அதுல என்னன்னா, இந்த ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறிக்கையே நியூஸ் ஜேவை சேர்ந்த ஊடகவியலாளர்கள்லாம் நாங்க இப்பதான்ப்பா பாக்குறோம், இப்படி ஒரு பார்ட்டி நடந்ததாவே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. சரியா, அதுல போய் கலந்துக்கிட்டாங்கல்ல ஊடக நண்பர்கள், அதாவது அச்சு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலர் சொல்லாம இந்த நியூஸ் 7, நியூஸ் 18, சன் நியூஸ், கலைஞர் டிவி, இந்த மாதிரி ஊடகங்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. இதுல ஒரு ஊடகத்துல கூட இந்த மாதிரி வந்து முதல்வர் உரையாற்றி இருக்காரு, என்ன பேசினாரு, இல்ல என்னத்த சொல்லியிருக்காரு, ஊடக அறம் இப்படிதான் நீங்க கடைபிடிக்கணும், இந்த சாதிய வன்கொடுமைகள் பெருகி இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நேர்மையான அரசியல் செய்யறதுக்கு என்ன வழி, இல்லை அதை கட்டுப்படுத்துவதற்கான என்ன வழி, நீங்கள் நேர்மையாக செய்திகளை வெளியிடுங்கள், மக்களிடம் என்ன பிரச்சனையோ அதை வெளியிடுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் ஒன்னும் புடுங்கல போல இருக்கு. ஏன்னா வந்து அதெல்லாம் பேசியிருந்தா அதை வந்து வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால அதெல்லாம் வெளியிடல இவங்க. நீ சொன்ன மாதிரி என்னன்னா, இப்ப நம்ம மேல நிறைய அவப்பெயர் வந்துடுச்சு, அதனால வந்து இது எப்படி நம்ம வந்து அப்படியே பூசி மொழுகிறதுக்கு என்னென்ன மாதிரியான நியூஸ்லாம் நீங்க போடணும், திமுகவை வந்து ஒரு சாதனை புரிந்த மாதிரி என்னென்ன மாதிரியான நியூஸ்லாம் போடணும், நாங்க என்னென்ன மாதிரியான, அதாவது மக்களை கவரக்கூடிய திட்டங்கள், பேச்சுகள், அதெல்லாம் நாங்க என்ன பண்ணணும், கூட்டங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்ற மாதிரியான சொல்லக்கூடிய, நீ சொன்ன அதேதான் ஜால்ரா, மிகப்பெரிய ஜால்ராவினுடைய ஒரு மீட்டிங் பார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நேத்து நடந்திருக்கு. இந்த ஜால்ரா அடிக்கிறதுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்கள் தான் வந்து முதல்வர். எந்த முதல்வரும் செஞ்சது கிடையாதுப்பா, ஆமா இந்த மாதிரி ஜிங்சக்னு எந்த முதல்வரும் அடிச்சது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு. அதனால இதனுடைய பதில் வந்து உங்களிடமே நாங்கள் விட்டுறோம். சரி, அடுத்ததா வந்து தமிழக அரசியல்ல என்னென்ன விஷயங்கள் பரபரப்பா நடந்தது அப்படின்றத பத்தியும் நம்ம இதுல பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்வரின் பேச்சு கூட இப்ப வர முதல்வர் டெய்லி என்ன பேசுறாரு, தெளிவா பேசுறாரு, எழுதி கொடுத்தத பேசுறாரோ ஆக மொத்தம் அவர் பேசுறாருல, அதெல்லாம்
பரவாயில்லையா மனுஷன் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது. அதுல ஒண்ணுதான் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா வைக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆமா அதுல என்ன பேசிருக்காருன்னா பிரஸ் மீட்ல நாங்க வந்து 6 முறை ஆட்சி அமைச்சிட்டோம் திமுக, சும்மா வந்து நேத்து வந்து கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் நாளைக்கு நாங்க முதல்வர் ஆகிறோம்னு பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாங்க 6 முறை ஆட்சி அமைச்சிட்டோம், இதே 7வது முறையும் நாங்க ஆட்சி அமைச்சிடுவோம், 2024 தேர்தல்ல வெற்றி பெற்றுவோம், இல்ல 2026 தேர்தல்ல வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் எப்ப நடக்க போகுதுன்றது அதுதான். அது வந்து நமக்கு வந்து குழப்பம் இல்ல, முதல்வருக்கு இவ்வளவு குழப்பங்கள். இப்படி வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நேத்து ஆரம்பிச்சவங்கன்னு சொல்றீங்களே, ஏன் டிவிக்கே என்று சொல்வதற்கு திராணி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படிலாம் வந்து முதல்வர் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. சரி இதோட நிறுத்திட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேடையில வந்து ரொம்ப அழகா பேசுறாரு. இங்க பாருங்க, யாரும் வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசவே கூடாது, குறிப்பா வெறுப்பு அரசியல் பண்ணவே கூடாது. பொன்முடியெல்லாம் அருவருக்கத்தக்க மாதிரி பேசவே மாட்டாரு. வைணவமா சைவமா அப்படின்றதெல்லாம் வந்து கடவுள் துதி பாடக்கூடிய ஒரு விஷயத்த தானே அவர் பேசினாரு. அதனாலதான் பதவியில இருந்தெல்லாம் ராஜினாமா பண்ணாரு. அதனால வந்து அருவருக்கத்தக்க வகையில பேசக்கூடாதுன்றத நீங்க பொதுமக்களிடம் ஒரு மேடையில சொல்றதுக்கு பதிலா திமுகவினுடைய பேச்சாளர்கள், திமுகவினுடைய ஊப்பிக்கள் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுட்டு, எப்பா புண்ணியவானுங்களா வாயை திறந்தா கொஞ்சம் நல்ல வார்த்தையா பேசுங்கடா சாமி அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த ஜால்ரா மீட்டிங்ல இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கிளாஸ் வர எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஒண்ணும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் அந்த ஆபாச பேச்சுக்கள் வந்து திமுக வந்து ஒண்ணு வெளிவந்துட்டு தான் இருக்கு. ஏன் நம்ம அந்த மஞ்சு அக்காவை மறந்துட வேண்டாமே, அந்த டிவிகே தலைவரை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. சரி அதை விடு, இந்த கோமாளி கோவன் ஒருத்தர் இருந்தாரு, இந்த த்ரிஷா அமித்ஷா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசினாங்க. அதாவது தனிநபர் தாக்குதல் செய்யறதுல திமுகவை மிஞ்சிக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசினாங்க. நம்ம பொன்முடியும் சொல்லிட்டோம். இப்போ வந்து லியோனி அவர்கள் வந்து நேத்து ஒண்ணு பேசியிருக்காரு. என்னன்னா டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதுல என் காதுல டிவிக்கே அப்படின்னு விழுவுது. எங்கடா டீயா விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. டீ விக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க டீ விக்கிறாங்க, நீங்க என்னத்த விக்கிறீங்க, பீரை விக்கிறீங்க, இதுதான் வித்தியாசம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய வகையில தான் இவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கு. அப்ப இந்த அருவருக்கத்தக்க பேச்சுன்றது வந்து இவருக்கும் பொருந்தும். ஏன்னா லியோனி அவர்களும் இதை காது கொடுத்து கேட்டு நீங்கள் வந்து பேச்சை கவனித்து பேசணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். சரி நீதான் இப்படி பேசுவியா, நாங்கெல்லாம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில வந்து ஒரு பேச்சு ஆரம்பிச்சாரு. டிஎம்கே இல்ல, டிஎம்கே வந்து ஸ்பீடா சொல்லி பாருங்களேன். டிஎம்கே ஓ டிமிக்கி ஆமா இவர் டிமிக்கி, அவரு டீ விக்கிறவங்க. ஓகே, டிமிக்கின்றத விட 4 வருஷமா மக்களுக்கு டிமிக்கி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு லயோலா மணி அவர்கள் வந்து நீதான் காமெடி பண்ணுவியா, உனக்கும் ஒரு படி மேல நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் பேசியிருக்காங்க. ஐயோ என்னதான் நடக்குது இந்த அரசியல்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தரையும் மாத்தி கழுவி ஊத்திக்கிறதுதான் இவங்க பொது மேடை போட்டு ஒரு பிரச்சார கூட்டமா இல்ல ஒரு பொது கூட்டத்துல இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டி வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் இல்ல, டிமிக்கிக்கும் டிவிக்கிறவனுக்கும். ஓகே, அப்போ எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து இந்த போட்டியிடத்திலே இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னும் போது அப்ப எந்த அளவுக்கு எங்க நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் தங்கைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க பத்தியா. அவங்கள வந்து இந்த போட்டிக்கு கூட சேர்த்துக்க முடியல அவங்களால, அந்த அளவுக்கு பயம் இருக்கு இல்லையா. இந்த துணிச்சல் தான் சீமான் அவர்களின் ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி இதுதானே நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஆஹா பள்ளி கல்வித்துறைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பள்ளி கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான அறிக்கை. அது என்ன அப்படின்றது புது அறிக்கை தான். என்னன்னா வந்து நம்ம எக்ஸாம் எழுதுற அன்னைக்கே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துரும். ஆஹா சூப்பர்யா, இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பரவாயில்ல, இப்படி எல்லாம் இருந்தா சூப்பர் ஆச்சு. எக்ஸாம் எழுதி ஒரு 3-4 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஆனா இப்போ புதுசா இந்த திராவிடம் 2.0 வெர்ஷன் வந்து மாடல் இந்த டைமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு அன்னைக்கு நீங்க காலைல எக்ஸாம் எழுதினா அன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரிசல்ட். ஓகே, அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொது தேர்வு நடந்தது இல்லையா, அதுக்கான ரிசல்ட் வந்து மார்ச் 8ஆம் தேதி 9 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னாங்க.
நம்ம இந்த வருஷம் மார்ச் மாசம் முடிஞ்சிச்சா? ஆமா, இந்த வாட்டி மார்ச் மாசம் தான் பசங்க எழுதிருக்காங்க. அப்ப அடுத்த வருஷம் மார்ச் அடுத்த வருஷம் தான் வருமா? அப்போ இதுல என்னன்னா ஒரு வருஷம் லீவு. சம்மர் வெக்கேஷன் ஒரு வருஷம் ஆக்கிட்டாங்களா? ஆனா அதுல என்ன ஒரு வெட்க கேடுனா 2025 போட்டுருக்காங்க. ஐயோ, மார்ச் மாசம் முடிஞ்சு 2 மாசமே ஆயிடுச்சு. இன்னும் அதாவது தேர்வு எழுதிய மக்காக்கள்ல எப்பயா ரிசல்ட் வரும்? ட்விட்டர்ல போட்டதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். அந்த ட்விட்டர் கூட யார் போடுறாங்க? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை. மார்ச் 8ஆம் தேதி. அதாவது இதோட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி நடந்த தேர்வுக்கு மார்ச் 8ஆம் தேதியே உங்களுக்கு வந்துடும். மார்ச் மாதம் நடந்த தேர்வுக்கு மே 8ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை தான் இவ்வளவு அற்புதமாக வெளியிட்டு இருக்காங்க. அதுல வேற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம எழுதின எக்ஸாம் பண்ணிக்க ரிசல்ட் போய் சர்ச் பண்ணாம. ஆமா, இல்ல அதையும் சில மேதாவிகள் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு துல்லியமா செயல்படும் போது அப்ப மாணவர்களும் ஒருபடி மேல இருப்பாங்கல்ல, அப்படிதான் யோசிக்கணும். இல்ல இது என்னன்னா, இது சும்மா காமெடியா நம்ம பேசிட்டு போற விஷயம் இல்ல. ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்ப அந்த பள்ளி கல்வித்துறை அப்படின்றது எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்க கூட ஒரு நபரும் கண்டறிந்து உங்களால பார்க்க முடியல அப்படின்னா நீங்க என்ன துறையின் லட்சணம்? இது உங்க இலாக்காவின் சாதனை இதுவா? இதுதான் திராவிட வெர்ஷன் 2.0 நினைக்கிறேன். மாடல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, மாடல், திராவிட மாடல். இந்த மாடல்களுக்கு தான் இவ்வளவு பெரிய பாராட்டு விழாலாம். அதாவது சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா ஒரு வருஷத்துலயே 1644 பொதுக்கூட்டம் நடத்துவோம். இதெல்லாம் புடுங்கிறது இந்த மாதிரி மாடல்களை நமக்கு வெளிப்படுத்தத்தான் அப்படின்றதுதான் இப்போ சாட்சியாக மாறி இருக்கிறது. சரி, அடுத்ததா ஒரு மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வடக்காடு அப்படின்னு ஒரு இடத்துலதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, அது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தரப்பினர் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு மோதல் நடந்திருக்கு. அது சும்மா சின்ன லெவல்ல கிடையாது. அரசு பேருந்து கொளுத்திருக்காங்க, குடியிருப்பு பகுதிகளை கொளுத்திருக்காங்க, 4 காவலர்களுக்கு காவலர்கள் தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 பேருக்கு பாத்தீங்கன்னா அருவா வெட்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க. எந்த அளவுக்குள்ள இது கிட்டத்தட்ட ஒரு 22 பேர்கிட்ட காயமடைந்த கூடிய அளவுல ஒரு இருதரப்பு மோதல் மிகப்பெரிய லெவல்ல நடந்திருக்கு ஊர் திருவிழா அப்படின்னு மத்தியில. இதை புதுக்கோட்டையினுடைய காவல்துறை சார்பா என்ன சொல்றாங்கன்னா, இது இருதரப்பு மோதல்லாம் கிடையாது, தவறு. இதுல நீங்க பொய்யா ஒரு விஷயத்த நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. இது ஜஸ்ட் பசங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த அளவுக்கு காவல்துறை ஆட்சியாளர்களினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. நீங்க இப்படிலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் இழுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்துல மறுக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சியில இருக்கிறாரு பாரு எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அறிக்கை, நேர்மையா இருப்பாரு. ஆமா, அவருடைய நேர்மையை இப்ப சொல்றேன் பாருங்களேன். ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, காவல்துறையின் செயல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னையா கண்டிக்கிற? இது உண்மையாவே 2 தரப்பினர் மோதல் தான், சாதிய ரீதியான ஒரு கொடுமை தான் இது நடந்தது அந்த இடத்துல. ஆனால் இதை காவல்துறை மடைமாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையா. ஏன்பா, நீங்க உண்மையான பறையர் தலைவர் தானே, பறையர் மக்களுக்கான குரல் தானே. இந்த இடத்துல ஒரு அநீதி, இத்தனை பேர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குடியிருப்பே கொளுத்தப்பட்டிருக்குன்னும் போது முதலில் குரல் கொடுத்து அந்த வன்முறை சம்பவத்தை எதிர்த்து போராட வேண்டிய நீ ஒரு சின்ன அறிக்கையை வெளியிட்டு இருந்தனா மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அறிக்கையை நாங்களும் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் அவர் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுதான் இவ்வளவு நாள் டிவிக்கு அறிக்கை விடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்களும் அறிக்கை இல்ல. இதே மாதிரிதான் வேங்கை வயல் சம்பவத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. அதுக்கே மக்கள் பொறுத்துக்க முடியாம இன்னுமும் அந்த வன்மம் மக்களுடைய மனதுல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தோ இதையும் ஒரு அறிக்கையாக மட்டுமே நீங்க வெளியிட்டு, அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த சசிகுமார் ஒரு படத்துல சொல்லுவான், உத்தனவன் நண்பனா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்னு. அதே மாதிரி நீ கூட்டணியில போய் ஒரே ஒரு சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் உங்களை அடமானம் வச்ச காரணத்தால வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப பறையர் மக்களினுடைய ஓட்டுகள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2026ல நம்புறீங்க அப்படின்றதுதான் இதுல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நிச்சயமா இதுக்கான பதில் எங்களால சொல்ல முடியல. மக்களாகிய நீங்கள் தான் இதற்கான பதில
கண்டிப்பா தேர்தல்ல கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னா இப்போ பாமக வந்து பல சர்ச்சைகள், முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல 11ஆம் தேதி மே 11 ஒரு கூட்டம் நடத்துறாங்க, மிகப்பெரிய மாநாடு மாதிரி நடத்துறாங்க. அப்ப வந்து அதுல ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்கய்யா பாமக. என்ன அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து இந்த பொதுக்கூட்டம் நடக்கிற அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல நிச்சயமா மது விற்பனை நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியால. இப்ப பாத்துங்களேன், அதாவது மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல தான் இது நடக்குது. அந்த சுற்று வட்டார இடங்கள்ல வந்து மது விற்பனை நிச்சயமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காம இருக்குமா? இல்ல, அட்லீஸ்ட் இதையாவது சொல்றாங்கல்ல. இதே வந்து ஒரு காட்ட மாட்டாங்க இல்ல, ஒரு தலைவர் வந்து இதே வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்திக்கிட்டு மது பீர் விருந்து வைக்கிறாங்க திமுகவினுடைய பொதுக்கூட்டத்துல, ஆணவாய பொழுது வேடிக்கை பாக்குறாரு இதே செய்தியா வரும்போது. ஆனா ஒரு மாநாடு நடத்தும் போது அட்லீஸ்ட் இந்த மாநாட்டுக்கு வர தொண்டர்கள் அருகில வந்து மது இருக்கக்கூடாது, நீங்க மது கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இதுவே வரவேற்கக்கூடியதா இல்லையா? ஒரு ஆளக்கூடியவர்கள் பீர் விருந்து வைக்கும் போது இதனை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய சேர்ந்த ஒரு தலைவர் வந்து இதை வந்து நீங்க வரும்போது இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு விடுறது வந்து எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்க கூடியது? இதை யார் செய்யணும்? ஆட்சியாளர்கள் செய்யணுமா, எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆகையால் நிச்சயமா வந்து பாமகவை சேர்ந்தவர்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டத்தன்னைக்கு நடந்தா ஒரு அதேதான். இப்ப தலைவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா அந்த இடத்துல மது வந்து புழங்காது அப்படின்றதை தொண்டர்களும் ஃபாலோ பண்ணி அதை ஒரு அழகான கூட்டமாக, அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே மிகவும் ஒழுக்கத்தின் அடையாளமே வந்து அந்த கட்சியின் கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்களும் இந்த மது எதுவுமே இல்லை, எங்க தலைவரின் வாக்கு கிணங்க நாங்க நடந்துட்டோம் அப்படின்றத சாதனை புரிஞ்சுட்டீங்கன்னா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலதான் இப்ப இருக்க தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்படி எல்லாம் அரசியல் களங்கள் மாறி 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 போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களினுடைய தொண்டரின் தலையில கண்ணை வச்சுட்டாங்க ஒருத்தர். ஐயோ, அது கண்ணை வச்சது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான நியூஸ். அது என்னன்னா இவங்க என்ன பார்த்தாங்க இல்ல, அந்த ஜால்ரா மீடியாக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது இவர் வந்து இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு அந்த ஜான் என்பவர் பேசி விடுவாரா அப்படின்ற மாதிரி அவரை வந்து நோண்டி 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 பார்த்தாங்க. அவர்ல இது நான் பெருமையாக வந்து நினைக்கிறேன், இந்த குண்டு என்னுடைய தலையிலேயே போனாலும் நான் சந்தோஷப்படுவேன், நான் அது என்னுடைய மண்டைகளை கூட துளைக்காது, அந்த அளவுக்கு நான் வந்து விஜயின் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து புகை வாங்குற வைக்க அளவுக்கு பேசிட்டாரு. ஆகவே என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெரியதாக மாற்றுகிற இந்த மீடியாக்கள் வந்து எப்படி மக்களை மடைமாற்றுகிறார்கள் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். ஆகவே இது மட்டும் இது ஸ்டார்டிங் தான். இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பல விஷயங்களா இதெல்லாம் நடந்துதா, எங்கேயா நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல பல விஷயங்கள் மக்களை திசை திருப்பும் மடைமாற்றும் விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இலவசங்கள் மக்களின் மத்தியில் பூந்து விளையாடும். என்னதான் பல மாய தந்திரங்கள்லாம் இருந்தாலும் மக்கள் நிச்சயமாக நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து கொண்டு இந்த 4.5 ஆண்டு காலம் நம்ம என்னென்ன அவதிகள் பட்டோம், என்னென்னவற்றை இழந்தோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். காசுக்காகவும் எதற்காகவும் நம்மளுடைய உரிமையாகிய ஓட்டை விற்றுவிடக்கூடாது அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோல சொல்லிக்கிறோம். இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.